இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தலைக்கு போடுறதுக்கு ஒரு எண்ணெய் தயார் பண்ணுறத பார்க்கலாம். இது நான் தான் பண்ணேன். நான் சொல்ல எங்கள் வீட்டுக்காரர் தான் செஞ்சார். இது வந்து வெட்டி வேர். இது ரொம்ப தலைக்கு ரொம்ப நல்லது. சின்னதில் எங்கள் அம்மா யூஸ் பண்ணுவாங்க வெட்டி வேர்லாம். எண்ணெயில் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அது வெட்டி வேர், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 2மே மிக்ஸ் பண்ணி தான் பாட்டிலில் வச்சுருப்பாங்க. அது வந்து ரோஸ்மேரி. சரி, அதை மாதிரி நம்ம போட்டு பார்க்கலாம். ஏன்னா முடி எனக்கு ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சுது. சரி, அதனால் போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். இது வந்து ரோஜா இதழ். நான் ஆக்சுவலாக எண்ணெயை வந்து நீங்கள் லூஸில் வாங்குங்க. நான் அவர்கிட்ட நாட்டு மருந்து கடையில் கேட்டேன் எண்ணெய் வாங்க சொல்லி. அவர் வந்து இது பாக்கெட்டே ஓகே தான் சொன்னாராம் கடைக்காரர். சரி, அதனால் நான் 2மே 100 கிராம் தான் வாங்கினேன். நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும். இது வந்து விளக்கெண்ணெய். இப்போ நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் 100 கிராம் போடும்போது இது ஒரு 2 ஸ்பூன், அதை மூடி இருக்கலாம், அந்த மூடியில் 2. இது ரொம்ப முடி வளர்ச்சியாக இருக்கும், நல்லா க்ரோத் ஆகும் முடி. அதனால் 2 மூடி மட்டும் ஊற்றினேன். ஊற்றிட்டு கொஞ்சோண்டு நம்மளுக்கு அதுக்கு தேவையானது அளவுக்கு, அந்த எண்ணெய்க்கு தேவையான இது வந்து கரிஞ்சீரகம். அந்த எண்ணெய்க்கு தேவையானது முடி கருப்பாக இருக்கிறதுக்கு தான் அந்த கரிஞ்சீரகம் போடுறது. அந்த எண்ணெய்க்கு 100 கிராம் 200 கிராமுக்கு தேவையான அளவு உங்களுக்கே தெரியும். அது மாதிரி போட்டுட்டு ஒரு நல்ல திக்கான கடாயில் வச்சு, இது வந்து நல்ல ப்ரௌன் ஆகணுங்க. நல்ல மொற உடச்சா உடையணும். அந்த மாதிரி நல்லா ஸ்லோவில் வச்சுனே பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். நான் இது வந்து 4 வாரத்துக்கு 1 மாதத்துக்கு தேவையானது தான் பண்ணேன். 4 வாரத்துக்கு போட்டேன். அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா டவுட்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 4 வாரம் போட்டு குளிச்சுட்டு என் முடி பாருங்கள், நான் காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு. நான் என்னுடைய முடியை குளிச்சுட்டு ரொம்ப திக்காகிடுச்சுங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப கேப் இருந்தது முடியில், ரொம்ப தின்னாக இருந்த மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள், நல்லா திக்காக இருந்துச்சு. அது போட்டு 4 வாரத்துக்கு அப்புறம் எனக்கு முடி இப்படி இருக்குது. கருப்பாகவும் இருக்குது. ஆக்சுவலாக என் முடி நரைக்கல. அதனால் முடி உங்களுக்கு திக்காக தெரிகிற மாதிரி தெரியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா டவுட்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.